ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 7.4 இன்டெக்ரல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்டெக்ரல்ஸ் ரிலேட்டடான எல்லா கொஷின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கான கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸசைஸ் 7.4க்கு கிளியர் கட்டாக தேவையான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6, அதுக்கப்புறமா ஒரு 4 மெத்தடு. இந்த 4 மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களால் எக்ஸசைஸ் 7.4 ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒரு 6 ஃபார்முலா அண்டு 4 மெத்தடு அதை மட்டும் வச்சு இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்ன ஃபார்முலான்னா 6 ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். அந்த 6 ஃபார்முலா இதுதான். ஸோ உங்களோட மெத்தடே உங்களுக்கு இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் டிவைடட் பை இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா ஸ்கொயர் ரூட்டில் மாறி இருக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா ஃபார்முலா பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்ன ஏன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏன்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட். உங்களுக்கு இந்த கொஷின் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த இன்டெகிரேஷனோட அவுட்புட் வந்து இவனாக இருப்பான். இவனை வந்து டெரிவேட் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைனல் அவுட்புட்டில் உங்கள் கொஷின் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த கொஷினுக்கு எக்ஸோட வேரியபிள் என்னவா இருக்குது, ஏவோட வேரியபிள் என்னவா இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் போட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த 6 ஃபார்முலா இந்த எக்ஸசைஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ மறக்காமல் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஃபார்ம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஃபார்ம் இதுதான். ஓகேவா? சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எப்படின்னா இன்டெகிரேஷன் டிஎக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே உங்கள்கிட்ட சில கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த ஏவோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து 4, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உள்ள ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து இவன் தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 1/a, ஏவோட வேல்யூ வந்து 4, 1/4 tan இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் ப்ளஸ் சி. இதை எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் இப்படி மட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்ல எப்போவுமே. அதனால தான் இந்த 4 ஃபார்மை சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா? இந்த 4 ஃபார்மில் இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் டிவைட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி உள்ள ஃபார்ம் இருக்கும். லைக் எந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு மெத்தட் 1 மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக மாற்றணும். ஏன்னா இது நார்மல் ஃபார்மேட்டில் இல்லை. ஏன்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஒரு ஃபார்மேட்டில் எதுவுமே இல்லை. அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக வழியாக வச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸு உங்ககிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா பேஸ்டாக நம்ம மாற்றணும். எப்படின்னா இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோ இல்லை இன்டெகிரேஷன் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோ இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த உள்ள ஃபார்மேட்டோ, அதாவது மேலே இருக்க ஃபார்முலா டைப்புக்கு நீங்கள் மாற்றணும். அது மாற்றுறதுக்கு தான் உள்ள அந்த கௌஷிக் வருவான். யார் அந்த கௌஷிக்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு ஒருத்தர் வருவான். அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கான வேலை என்னன்னா இங்கே டினாமினேட்டர் கொடுத்துருவான் பார்த்தீங்களா, அவனை வந்து மாற்றுறது தான் அவனோட வேலை. அதை வந்து நான் டீட்டெயிலாக ஒரு கொஸ்டினில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறது. அதுக்கப்புறமா 3வது மெத்தட் வந்து இந்த மாதிரி கூட கொடுப்பானுங்க. நியூமரேட்டரில் கொடுத்தானுங்கன்னா அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிவைடட் பை இங்கே ஏதோ ஒரு ஃபார்மேட் இருக்குது. லைக் இந்த மாதிரி எப்படின்னா இன்டெகிரேஷனு எக்ஸ் ப்ளஸ் 3a டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க கோளாரா. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மேலே உள்ள ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் மெத்தட் 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்கிறேன், ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். ஓகேவா? என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டானா இதை வந்து டேரெக்டாக நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வழியாக போய் அதை பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து நியூமரேட்டர் 1 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? இங்கே பிக்யூ ஏபிசி எல்லாமே கான்ஸ்டன்ட் தான்ப்பா. ஓகேவா? இந்த இடத்துல அப்படி இந்த மாதிரி கொடுக்கறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டார் போடுறோம் பார்த்தீங்களா, இவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு ஏ இன்டூ அந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பி எழுதலை, ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ இதில் ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணி ஒரு இன்டர்வல் கிடைக்கும். அந்த இன்டர்வல் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதை நம்ம எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் அந்த 4 மெத்தட். இந்த 4 மெத்தட் வழியாக தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கான எக்ஸசைஸ் 7.4ல் உள்ள ஃபர்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாமா?
இந்த கொஸ்டினை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர்ல இப்போ ப்ரீவியஸ் எக்ஸர்சைஸ் நம்ம இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இத வந்து ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் எதுவுமே இல்ல. அப்போ ஏதாவது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸர்சைஸ் 7.2ல நீங்க பார்த்திருப்பீங்க. அது ரிலேட்டடா ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் யோசிச்சுட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் யோசிக்கணும். ஸோ அப்படி ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்தா, இத நீங்க tன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத ஒன் டைம் இது வந்து 6ப்பா. இத வந்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x⁵5ன்னு வரும். ஆனா இங்க மேல வரலல்ல. அப்போ அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அதோட நிறுத்திறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏத்தியிருக்கானுங்க. எக்ஸர்சைஸ் ஏத்துனாலும் ஒரு ஸ்டெப் மேல ஏத்தியிருக்கானுங்க. என்னன்னா, யோட வேல்யூவ x⁵3ன்னு எடுத்து பாருங்களேன். இப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா 3x² இன்டு dx அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்ப நியூமரேட்டர் வந்துருச்சே. இப்ப நம்ம டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாமே. பாத்தீங்களா? எப்படி ஏமாத்துறானுங்க. இப்போ வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இவனுக்கு பதிலா இவனுக்கு குடுத்துட்டோம்னா, அப்போ dt டிவைடட் பை இப்போ நம்ம வந்து t யோட வேல்யூ x³ எடுத்திருக்கனால, அப்போ x²ன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன்னா t³ 3 2s ஆர் 6 அங்க 6 வந்துட்டானா? ஓகேவா? தென் பிளஸ் 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம்ல. இப்போ நம்ம dt ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலால வச்சு நம்ம இதையும் கம்பேர் பண்ணி போட வேண்டியதான். இப்போ a யோட வேல்யூ என்ன? a யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இதை கம்பேர் பண்ணச்சல உங்களுக்கு a யோட வேல்யூ என்னன்னு தெரியுது? 1ன்னு தெரியுது. அப்போ இங்க ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1 டிவைடட் பை a யோட வேல்யூ 1னால இங்க எழுதிடுறேன். tan இன்வர்ஸ் இங்க t யோட வேல்யூ இங்க t தான் இருக்கு. இங்க எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அதனால tன்னு எழுதிப்பேன். டிவைடட் பை a யோட வேல்யூ என்னப்பா? 1 சரிங்களா? அப்போ இங்க 1ன்னு எழுதிடுவேன். ஓகேவா? தென் பிளஸ் c இங்க எழுதணும். அதை நான் எழுத மறந்துட்டேன். ஸோ பிளஸ் c எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலா பிளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம்னா நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஃபைனலா எப்படி எழுதுவாங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் TA பிளஸ் CA. அப்போ T யோட வேல்யூ என்னன்னு தெரியும்ல நமக்கு. ஃபைனலா நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸோட வேரியபிளா தானே கொடுத்துருக்கான். அதுக்கு பதிலா நம்ம T சப்ஸ்டிட் பண்ணோம்ல. அதை கொண்டு வரணும்ல. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து அதாவது இங்க T யோட வேல்யூ வந்து x⁵3 பிளஸ் CA. அப்படிதான். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி காமிப்பானுங்க கொஸ்டின்ஸை. பார்த்துக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 2வது கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவை அப்படியே டைரக்டா இம்ப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அது என்னன்னு தோணுது தெரியுமா? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? முதல்ல இன்டகிரேஷன் எழுதலாம்னு தோணுது. 4x² இன்டு dx. சரி பண்ணலாம்னு தோணுதுன்னா இன்டகிரேஷன் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்கான் x² பிளஸ் a². அந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. என்னப்பா இந்த இடத்துல 4x இங்க இருக்கு, இது என்னன்னா இந்த பக்கம் எழுதியிருக்க, அண்டர் அடிஷன்ல எப்படின்னா மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால ஸோ அதுக்கு பிறகு என்ன எழுதணும்னா log x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² பிளஸ் a² பிளஸ் c. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இங்க ஏயோட வேல்யூ என்னவா இருக்கா, எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு x²ரோட கோஎஃபிஷியன்ட் வந்து முதல்ல 1 ஆகணும். ஆனால் இங்கே 1 இருக்கா? இல்லையே. அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஃபார்முலால நான் எழுதிட்டேன். ஆனால் இங்கே கொண்டு வரணும்ல. அப்போ கொண்டு வரலாமா? வாங்க பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் எழுதிட்டு 4 மட்டும் காமன் எடுக்கிறேன். ஏன்னா இங்கே x²ரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே நீங்கள் இது வரைக்கும் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. x²ரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே யூனிட்டியாக தான் இருக்கும். அதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரும் ஒன் ஆஃப் த காரணம். அதுக்கு காரணம் என்ன? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரும் அதில் ஒரு காரணமாக வந்து நிற்பான். அதை நான் இன்னும் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இப்போ இந்த இடத்துல 4 காமன் எடுத்துடுறேன். அப்படி 4 காமன் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் x² அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுதேன்? 4 இங்கே இருக்குது ஸ்கொயர் ரூட்டில். அப்போ வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ 1 டிவைடட் பை 2 இன்டகிரேஷன் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம x² எழுதலாம். x² ப்ளஸ் 1 பை 4. இப்போ இதை எப்படி மாற்றலாம்னா 1 பை 2 மாற்றலாம். சரிதானே? சரிதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம்ல. நான் எழுதிட்டேன்ப்பா. எழுதுனதை இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறானே. ஏவோட வேல்யூ வந்து 1 பை 2 இருக்கிறானே. எக்ஸோட வேல்யூ எக்ஸாகவே இருக்கிறானே. அப்போ நமக்கு கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம்? லாகு எக்ஸோட வேல்யூ எக்ஸாகவே இருக்கிறான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² அப்படி எழுதிப்பேன். ப்ளஸ் ஏயோட வேல்யூ 1 பை 2. அப்போ 1 பை 2 ஹோல் ஸ்கொயர்னா அப்போ 1 பை 4 ப்ளஸ் CA எழுதிட்டேன். இப்போ ஃபைனலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சில வேலை பண்ணால் முடிஞ்சிருச்சு. பண்ணுவோமா?
இப்போ இந்த 1/2 1/2 வந்து காமனாக இருக்கான்ல, அவனை இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 1/2 இங்கே கூடயே வந்துட்டு இருப்பான். லாகில் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ்ஸு இப்போ இந்த இடத்துல எழுதி வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல. 4x² ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ. இங்கே உங்களுக்கு 4ஆகவே வந்திருப்பான். ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்லேருந்து இவன் வெளியே வந்துட்டானா, அடுத்தது ஒரு பாயிண்ட் வரும். இது ஹனுமார் வால் மாதிரி லாகுக்குள்ளே. என்னன்னா, ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சேன்னா லாகை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணணும். மிஸ் ஆச்சு சிம்பிளிஃபிகேஷனில் மொத்தமாக முடிச்சு விட்ருவான். ஸோ 2 இங்கே வந்துருச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, லாகுக்கு ஒரு 3 ஃபார்முலா, அது ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன் இப்போமே. டோனோ லாக் எம் ப்ளஸ் லாக் என், அது எப்படி எழுதலாம்னா எம்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, லாக் எம் மைனஸு லாக் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து லாக் எம் டிவைட் பை என்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே எம் பாசிட்டிவாக இருக்குது, அதனால நியூமரேட்டரில் இருக்குது. ஓகேவா? ஒரு சின்ன ஹிண்ட் தான். அதே மாதிரி ஏ லாக் எம், ஏன்னு சொல்கிறது வந்து இங்கே கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா லாக் எம் பவர் ஏ. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா எக்ஸசைஸும் இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிற எக்ஸசைஸ்லையும் இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அதனால் இப்போ இங்கே சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல லாக் எம் டிவைட் பை என்னாக இருக்குது. அப்படி தானே இருக்குது, ரெண்டாவது ஃபார்முலா மாதிரி தானே இம்ப்ளை ஆகுது. அப்போ அவனை லாக் எம் மைனஸ் லாக் என்னு சொல்லிட்டு எழுதினாம்ல, வாங்க எழுதலாம். நான் சொல்லியிருந்தேன் அப்போமே இருக்குன்ட்டு. லாக் நியூமரேட்டரோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். கவனமாக இருக்கணும். 2x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 1 தென் மைனஸில் லாகில் எழுத போகிறோம். லாக் 2ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ 1/2 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ 1/2 லாக் 2x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 லாக் 2. இதில் ப்ளஸ்ன்னு ஒருத்தனுக்கானே கௌஷிக், அந்த கௌஷிக் இங்கே தானே வருவான். ப்ராக்கெட் போடுறதுல மறந்துடாதீங்கப்பா, நான் மறந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருந்திருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டெக்ரலை மட்டும் தான் நான் தனியாக எடுத்திருப்பேன். ஏன்னா ஃபார்முலா இருந்திருப்பான், கான்ஸ்டன்ட் வெளியே இருந்திருப்பான். இப்போ இந்த மாதிரி இருந்திருப்பான். ப்ளஸ் சி வந்து இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனால அவன் என்ன ஆகுறான்னா c/2 எழுதுவான். அப்போ நான் c1 சொல்லிட்டு இங்கே எழுதிடுறேன், வெளியே எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு ப்ராக்கெட் வராது, சாரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ் சின்னு இருந்திருப்பான். இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சி போட்டு இது கொண்டு வந்திருப்போம். இப்படி பண்ணச்சில் உங்களுக்கு 1/2, அதாவது இங்கே எல்லாமே 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது c/2ன்னு வந்திருப்பான். c/2 தான் இங்கே c1ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எழுதிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு விஷயம், 3வது ஃபார்முலா லாகில் இது ஒரு கான்ஸ்டன்ட், லாக் எம் இது ஒரு கான்ஸ்டன்ட் 1/2. இப்போ அவனை மேலே தூக்கி போட்டு கூட எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து லாக் 2ன்னு சொல்கிறது வந்து லாக் சின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்பா. விஷயம் லாகில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னதுன்னா லாக் 1 வந்து எப்போவுமே 0. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் 3வது ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வந்து மேலே பவரில் போவான்ட்டு. இப்போ அது மேலே போகிறானான்னு பார்ப்போமா? லாகு இந்த இடத்துல 2x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² ப்ளஸ் 1 1/2 எழுதிடுறேன். அதுக்கப்புறமா அதேமாதிரி இங்கேயும் போகும்ல, அப்போ லாக் 2 பவர் 1/2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ப்ளஸ் c1ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, லாக் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு அப்படி இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்க போகுது, சின்ட்டு. ஓகேவா? அப்போ இங்கே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்னா இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட்டு, இது ஒரு கான்ஸ்டன்ட்டு, சம் பண்ணால் இன்னொரு கான்ஸ்டன்ட்டு, அப்போ c2ன்னு எழுத போகிறேன். ஓகேவா? அப்போது லாக் 2x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² ப்ளஸ் 1 1/2 ப்ளஸ் c2.
ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். சில நேரத்தில் இதுதான் புக்கில் இதோட நிறுத்தியிருப்பாங்க. இந்த இதோட 1/2 வச்சுக்கிட்டு இதோட நிறுத்தியிருப்பாங்க. பட் ஆனால் ஈவன் தோ சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சில நேரத்தில் கொஷின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக இதுதான் உங்களோட ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷனு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதுதான் உங்களோட ஃபைனல் சம்மு. கொஞ்சம் லென்த்து தான் அதிகம், பார்த்துக்கோங்க. இதுதான் உங்கள் ஃபைனல் சம். இப்போ இந்த 3வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? என்ன பார்த்துட்டு 1/2 - x அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கையில் ரொம்ப ஈஸி. இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்டகிரேஷன் x² + a² ஃபார்மேட்டில் இருக்குதே. அப்போ அதை எழுதிட்டு போயிடலாமே அப்படி தானே தோணுது. எனக்கு அப்படி தான்ப்பா தோணுது. ஸோ நான் அந்த மாதிரி தான் எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எக்ஸோட வேரியபிளில் உங்களுக்கு 2 - xன்னு இருக்கிறான். ஓகேவா? இப்போ அவனை தான் நம்ம இங்கே கொஞ்சம் வேற மாதிரி எழுத போகிறோம். எப்படி? t = 2 - x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். சரி, எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறீங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு -1ன்னு கிடச்சிருப்பான். இப்போ இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறீங்க. அப்போ -1ன்னு கிடச்சிருப்பான், இன்ட்டு டிடின்னு கிடச்சிருப்பான். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டு எப்படி இருக்குது மாறப்போகுதுன்னு பாருங்கள் நீங்களே. இன்டெகிரேஷன் dt இந்த இடத்துல அந்த பக்கம் போகிறதுனால சரி dx இங்கே வரப்போகுது. ஓகேவா? இந்த இடத்துல dx. இப்போ dxக்கு பதிலாக அங்கே போனால் அப்போ dt = dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். அப்போ dxக்கு பதிலாக நம்ம எப்படி மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல dx இருக்கிற இடத்துல நம்ம -dtன்னு போட போகிறோம். அப்போ -dt டிவைடட் பை t-யோட வேல்யூவில் 2 - xன்னு இருக்குது. அப்போது t² + 1ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா நெகட்டிவ் வேல்யூ மட்டும் வெளியே கொண்டு போயிடுமா? 1 - 1ன்னு சொல்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதனால் அதை தனியாக கொண்டு போயிடுறேன். ஸோ t² + 1 அதை இது 1² கூட எழுதிக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கான். அப்போ அவனையும் எழுதிருங்க. ஸோ log t + √t² ப்ளஸ் ஏவோட வேல்யூ வந்து 1 அவனை எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. என்னப்பா மறக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே நெகட்டிவில் நம்ம டி கொடுத்துருந்தோம். பர்டிகுலராக நம்ம இவனை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். இவனை மிஸ் பண்ணக்கூடாது இந்த நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவாக இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா, டீயோட வேல்யூவை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ -log டீயோட வேல்யூ வந்து 2 - x ப்ளஸ் √2 - x ஹோல்² ப்ளஸ் 1 ப்ளஸ் c சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நான் செகண்ட் கொஸ்டின்லேயே லாகரிதமுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, உங்களுக்கு log a × m அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டன்ட், m இங்கே ஏதோ ஒரு வேரியபிள் ஏதோ இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி எழுதலாம்னா log m⁴ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே நெகட்டிவ் -1 இங்கே -1 இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது மேலே போயிடுது. அப்போ log 2 - x ப்ளஸ் √2 - x ப்ளஸ் 1 இங்கே -1 எழுதிடுறேன். ஓகேவா? ப்ளஸ் ca. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? x⁴ -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே 1/xன்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல, அதே வேலை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் 1/log 2 - x ப்ளஸ் √2 - x ஹோல்² ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் மாடலஸ் போட்டுட்டு ப்ளஸ் சி இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து உள்ளே இருக்க வேல்யூவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 2 - x இருக்கிறான் பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா முடிஞ்சு போச்சு நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. 2 - x ஹோல்² இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைப்பானா சேம் வேல்யூ. அதாவது ஓகே, இப்போ என்ன கிடைப்பானா 2² 4 ப்ளஸ் x², தென்
மைனஸ் 2 2 சார் 4 இங்கே 2 ஆல்ரெடி இருக்கான் கொஸ்டின் அந்த ஃபார்முலாவில் ஒரு 2 அப்போ 4x ப்ளஸ் 1 ஓகேவா இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருப்பான் இந்த இடத்துல 4 ப்ளஸ் 1ன்னு இருக்கான் பார்த்தீங்களா அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க ஓகேவா 4 ப்ளஸ் 1 ஸோ அதனால் 5ன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிருங்க கீழே இங்கே எழுதிடுறேண்ணே 1 டிவைடட் பை லாக் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் எழுதிடுறேன் ஓகேவா 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4x மாடலஸாக க்ளோஸ் பண்ணிடுங்க இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சி இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும் ஓகேவா இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட் ஓகேவா ஸோ பொறுமையாக பாருங்கள் புரியுதா சரி இதுதான் இந்த கொஷினுக்கான ஓவரால் அவுட்புட் சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா 4வது கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் எழுதிடலாம் ஓகேவா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் 25x ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் இது நம்ம எப்பவும் போல் இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் எழுதிட்டோம் தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 25 இருக்கான் ஓகேவா ஆனால் அது கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும் அதுதானே ரூலு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களோட 25 வந்து நான் வெளியே எடுத்துகிறேன் காமனாக 25 காமனாக எடுத்துகிறேன்னா 9/25 நீங்கள் எடுத்துப்பேன் தென் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் ஓகேவா இப்போது இந்த மாதிரி எழுதிடுவேன் தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி உள்ள ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த 25 வெளியே போச்சுன்னா 5 ஆயிரும் அப்போ 1/5 அப்படின்னு வந்துடுவானா 1/5 இப்போ 9/25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிருப்பான் இப்போ இந்த 9/5 வந்து உங்களுக்கு எப்படி எழுதுறான்னா 1/5 இன்டெகிரேஷனு 1 டிவைடட் பை இங்கே ஸ்கொயர் ரூட் எழுதணும் ஸ்கொயர் ரூட்டில் 3/5ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் ஓகேவா 3/5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் இப்போது ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/5 இப்போ இது எந்த மாதிரி உள்ள ஃபார்முலாவில் இருக்குன்னா இன்டெகிரேஷன் d/dx இப்போ இன்டெகிரேஷன் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அந்த ஃபுல்ல ஃபார்மேட்டில் வந்து நிற்கிது அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா sin இன்வர்ஸ் x/a + c ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏயோட வேல்யூ உங்களுக்கு 3/5ன்னு தெரியும் எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸ்னே தான் தெரியுது ஸோ அதனால் ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களோட ஃபைனல் அவுட்புட் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போது 1/5 காமனாக எடுத்துக்கிட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் x/3/5a + ca அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் ஓகேவா தென் உள்ளே வந்து 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக 1/5 sin இன்வர்ஸ் ஆஃப் 5x டிவைடட் பை 3a ப்ளஸ் c1 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா 5வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் 5வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே 2x⁴ இருக்குது ஓகேவா நம்ம அதை என்னவா மாற்றணும்னா x⁴ மாற்றணும் ஏன்னா உங்களோட ஃபார்முலா எல்லாமே x⁴ தான் இருக்குது ஓகேவா டினாமினேட்டரோட வேல்யூ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும் இங்கே 2 இருக்குது ஓகேவா இப்போ நம்ம அதை மாற்றி ஆன்சரை கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு சரி பண்ணலாமா இதுபடி பார்க்கச்சல நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கிறோம்ப்பா டீன்னு எடுத்துக்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ பண்ணால் என்ன வரும் dt = 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எக்ஸ் × dxன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம் இப்போ நம்ம வந்து எக்ஸை மட்டும் ஒரு சைடை வச்சுட்டு கான்ஸ்டன்ட்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஸோ dt டிவைடட் பை 2 × √2 = x × dxன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன் இப்போ இந்த இடத்துல 3xன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ நான் 3யை வெளியே கொண்டு போயிடுறேன் ஓகேவா 3ன்னு சொல்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே ஸோ அதனால் 3 வந்து நான் வெளியே கொண்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா இங்கே x × dxக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்னா dt டிவைடட் பை 2 × √2ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன் அதேமாதிரி 1 + இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எழுதுவோம்ல 1 + அதாவது இந்த கொஸ்டினில் 1 + 2 × √2ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம்ல அது எப்படி மாறுதுன்னா உங்களுக்கு t² எழுதிக்கிறேன் ஓகேவா என்னப்பா t² எழுதுறேன் இப்போ நான் இதை t² பண்ணால் என்னப்பா உங்களுக்கு வரும் t² மாற்றுறேன்
டி ஸ்கொயர்னு பண்ணோன்னா அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4ன்னு சொல்லிட்டு உங்கள் கொஸ்டின் இருக்கிறது மாதிரியே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் எப்படி டின்னு எடுத்துக்கிட்டேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கான்ஸ்டண்ட்டை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? அப்போது 3 டிவைடட் பை 2 இன்ட்டு √2 இன்டகிரேஷனு டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் டி ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னப்பா ஃபார்முலா புதுசாக சொல்கிறியே. என்னன்னா dt இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயரு அப்படின்னு இருக்கிறத எப்படி எழுதுறேன்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் டி பை ஏன்னு சொல்லிட்டு எழுதுறான்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா மாதிரி இவன் மேலே இருக்க ஆன்சர் இப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி தானே இருக்குது. இப்போ ஏயோட வேல்யூ வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ அண்டர் அடிஷனால் இங்கே மாற்றி எழுதிக்கலாம். ஸோ 3 டிவைடட் பை √2 2 இன்ட்டு √2 இதை வந்து நம்ம 1/a அப்படின்னு சொல்கிறவன் வந்து என்னவா இருக்கானா ஏயோட வேல்யூ 1. ஸோ அதனால் அப்படி இங்கே 1 எழுதிக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ வந்து டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டிஏ எழுதிக்கிறேன். ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் சிஏ. இப்போ டியோட வேல்யூ ஒரிஜினல் டியோட வேல்யூ என்ன, √2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ tan இன்வர்ஸு √2 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சிஏ. ஓகேவா? இப்போ கான்ஸ்டண்ட்டை மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட்டாக கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. அப்போது 3 டிவைடட் பை 2 இன்ட்டு √2 tan இன்வர்ஸ் ஆஃப் √2 எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருவோம். ப்ளஸ்ஸு இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் C1 சொல்லிட்டு எழுதிடுறேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த 6வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? என்னப்பா அது? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டினாமினேட்டரோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் 2 டிகிரி தானேப்பா சொன்னான். ஆனால் அதை விட இங்கே மேலே இருக்கே அப்படின்னா நாம் அதை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணி முதல்ல எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ டீயை வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அப்போது நான் என்ன எடுத்துக்கிறேன், டி வந்து எக்ஸ் பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா 3x ஸ்கொயர் நியூமரேட்டரோட வேல்யூ வந்துடுறான். அப்படி வந்துட்டோன்னா இதை வந்து ஓகேவா அப்படி டேரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன்னா இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியே எடுத்து போயிடுறேன். கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் போயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இங்கே நான் பார்க்குறேன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அவனுக்கு பதிலாக நான் என்ன எழுதுனா டிடி டிவைடட் பை 3a. அதே மாதிரி 1 மைனஸ் எக்ஸ் பவர் 6ன்னு இருக்குது. அப்போது 1 மைனஸ் எக்ஸ் பவர் 6னா இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன், டி ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம்ல. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து டி ஸ்கொயர்னு பண்ணுறேன்னா என்ன வரும், 3 இன்ட்டு ஹோல் பவர் 2. அப்போ இது பண்ணச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 6னே வந்துடும்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். 1 டிவைட் பை 3a இன்டகிரேஷன் எழுதுகிறேன். டிடிஏ டிவைடட் பை 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு வந்திருக்கான். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அது, இன்டகிரேஷன் டிடி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இதை வந்து எப்படி எழுதுனா 1 டிவைடட் பை 2a லாக் ஏ ப்ளஸ் எக்ஸு ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து போதான் பாருங்கள், போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவனுக்கு பதிலாக நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 டிவைடட் பை 3a எடுத்து போட்டு இங்கே ஏயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ 1/2 லாக் இங்கே 1 ஆயிடுவான். அதேமாரி லாக் 1 ப்ளஸ் எக்ஸு இங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து டி தானே. ஸோ அதனால் நான் இங்கே டீன்னு எழுதிக்கிறேன். ஸோ டிஏ டிவைடட் பை 1 மைனஸ் டிஏ ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இப்போ டீயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3. ஓகே, இப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3a டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் பவர் 3a ப்ளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போது சி கான்ஸ்டண்ட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ உள்ளே கொண்டு போயிட்டேன்னா 1/6 லாகு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3a டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் பவர் 3a ப்ளஸ் கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் தானே வரப்போகுது. ஸோ அதனால் C1 சொல்லிட்டு எழுதிடுறேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? கொஸ்டினை பாருங்கள் முதல்ல. எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது இதை நம்ம கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் வந்து
அண்டர் அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். அது உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்டர் அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் இப்போட நம்மளோட ஐடியா ஆரம்பிக்க போகுது. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக மைனஸில் போட்டு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கிடச்சதை நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? என்னன்னா இன்டகிரேஷன் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? உங்களுக்கு லாக்னு தெரியும். என்ன லாகு? லாக் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சின்ட்டு சொல்லிட்டு எழுதுவாங்க. சரிதானே? இதுதானே உங்களோட ஃபார்முலா. இப்போது இதை வந்து நான் இதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆனால் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சுன்னா அப்போது உள்ளே இருக்க வேல்யூவை தான் நம்ம டீயாக எடுத்துப்போம். சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஓகேவா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு நான் எடுத்துப்பேன். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். இப்போ இதை எடுத்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகேவா, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபிக் இன்டெக்ரலுக்கு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ 2 இங்கே எடுத்துக்கிறேன். dt டிவைடட் பை 2 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு, இங்கே டிஎக்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து மேலே இருக்குது. ஸோ அவனுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்னா இன்டெகிரேஷன் dt டிவைடட் பை 2 இங்கே என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது இது டீன்னு எடுத்துக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. அப்போது இங்கே ஏஆ இருக்கிறது வந்து இங்கே 1, ஏஆ இருக்கிறது வந்து இங்கே 1. இப்போ லாக் எக்ஸ் இங்கே எக்ஸாக இருக்கிறது எக்ஸாகவே தான் இருக்கான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸு 1 தென் ப்ளஸ் சி. ஓகேவா, இப்போ இவனுக்கு தனியாக இன்டெகிரேஷன் பண்ணலாமா? இவனுக்கு பண்ணச்சில் என்ன வரும்? உங்களுக்கு 1/2 இஸ் கான்ஸ்டன்ட்டு, அவன் வெளியே வந்துடுவான். ஸோ டி பவர் மைனஸ் 1/2 எனக்கு கீழே இருக்க மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ அதனால் அதை வந்து -1/2 பவரில் ரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, மைனஸு இது நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? இவனுக்கு இன்டெகிரேஷன் பண்ணுவோம். இன்டெகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைப்பான்? டி பவர் 1/2 டிவைட் பை 1/2 பவர் ரைஸ் பண்ணுவோம்ல. அப்படி ரைஸ் பண்ணச்சில் இப்போ இவன் வந்து திருப்பி மேலே போயிடுவான். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இவனு இங்கே கேன்சல் பண்ணிட்டு போய்க்கிறலாம். ஓகேவா, ஸோ இவனுக்கு ஒரு சி கிடைக்கும். அதை நான் C1 எடுத்துக்கேன். மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இது ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு C1 ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு C2ன்னு எடுத்துப்போம். அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது திரும்பி ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்க போகுது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு டீன்ட்டு வேல்யூ என்னப்பா எடுத்தோம்? டீன்ட்டு எடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அதை ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ நான் டீக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் பவர் 1/2 மைனஸு லாகு இங்கே ஈக்குவல் டு மட்டும் நான் அப்பப்போ விட்டுறேன். இப்போ லாகில் நம்ம எழுதிடுவோம். லாகு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ்ஸு C2 அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ ஃபைனலாக இதை வந்து இது இப்படியும் எழுதிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ரூட் போட்டு நீங்கள் அப்படியும் எழுதிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப்போட இந்த ஆன்சர் முடியுது. ஓகேவா, சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 8வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? 8வது கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் ஏ பவர் 6ன்னு கொடுத்துருக்கான். நமக்கு ஃபார்முலா என்னவோ எக்ஸ் பவர் 2 தான் மேக்ஸிமம் டிகிரி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து பவர் 2வாக நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ அதை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? இதை வந்து உங்களுக்கு எக்ஸ் பவர் 3 பவர் வந்து மேலே 2ன்னு படிங்க. இப்போ 3 2s உங்களுக்கு 6ன்னு வந்துடுவான். வருதுங்களா? இப்படி பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ டீக்கு பதிலாக எக்ஸ் பவர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே மேலே வந்து உங்களுக்கு நியூமரேட்டரில் எக்ஸ் பவர் 2ன்ட்டு இருக்கான். இப்போ நம்ம இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு டிகிரி குறையும். சரிதானே? இப்படி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருவான். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் இதை கொண்டு போயிட்டோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிற்கிறான். இப்போ நியூமரேட்டருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பதிலாக இங்கே dt டிவைடட் பை 3ன்னு சொல்லி எழுதிடலாமா? அப்போ dt
இப்போ டிவைட் பை 3 வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் சொன்னால நான் இப்போ இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கு, உங்களுக்கு டி பவர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏ கியூபு அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏ கியூபு ஹோல் பவர் ஸ்கொயர்ன்ட்டு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுதேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அது, இன்டகிரேஷன் டிடி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம்ல. இப்போ இது எப்படி எழுதலாம், log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சி. அவ்வளோதான். என்ன போன கொஸ்டினில் இங்கே நெகட்டிவ் இருந்துச்சு, அதே இடத்துல இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்துச்சு, இங்கே பாசிட்டிவ்னால இங்கே எல்லாமே பாசிட்டிவ் வந்துருச்சு. அம்பிடுதான் போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் உள்ள ஃபார்முலாவே சின்ன வித்தியாசம் தான். சரிங்களா? இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ 1/3. ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு பதிலாக நான் இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ லாக் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, டி இருக்குது. ஸோ அதனால் நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர். இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறான், ஏ இருக்கிற இடத்துல ஏ பவர் 3 ஒருத்தன் இருக்கான். அப்போ இவனுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இங்கே பவர் ஏற்றுறோன்னா, அப்போ ஏ பவர் 3 பவர் 2ன்னு சொல்லிட்டு இங்கே ஏறுவான். அப்போ உங்களுக்கு ஏ பவர் 6ன்ட்டு உங்களுக்கு பவர் ஏறி இருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஏ பவர் 6ன்னு வந்திருப்பான். ஓகே, தென் ப்ளஸ் சி இப்படி எழுதிடுவோமா? வேறு என்ன பண்ணுவோம், நம்ம டி என்னவா எடுத்தோம் அதை நம்ம எடுத்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல. அப்போ அதை எடுத்து பண்ணுவோம். இப்போ டி வந்து என்னது, இங்கே எக்ஸ் பவர் 3a ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 3a ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதுவோம், ப்ளஸ் ஏ பவர் 6 ப்ளஸ் சி. ஓகேவா? மோஸ்ட்டாக நீங்கள் இப்போ 2 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. 8வது கொஸ்டின்லையும் சரி 7வது கொஸ்டின்லையும் சரி, உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் ரூட்டில் என்ன டினாமினேட்டர் வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே திரும்பி ரிப்பீட் ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ளஸ் போன வாட்டி இங்கே நெகட்டிவில் பார்த்தீங்க, இங்கே ப்ளஸில் பார்க்குறீங்க. அது பார்க்கச்சுன்னா ஃபைனலாக இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே வேலை தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் ஏ பவர் 6 ப்ளஸ் சி. இப்போ 1/2 உள்ளே கொண்டு போயிடுறோம். 1/2 உள்ளே கொண்டு போயிட்டோன்னா உங்களுக்கு 1/3 log எக்ஸ் பவர் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 ஏ பவர் 6. இப்போ உங்களுக்கு c/3ன்னு வந்திருக்கும். அதை வந்து இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு அதை ஒன்று எழுதிக்கிறேன், ப்ளஸ் c1. ஓகேவா? இப்போ இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 9வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு வேரியபிளை கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கலில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கானுங்க இந்த ஃபார்முலாவை வச்சு. சரிங்களா? அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, நம்ம எப்பவும் போல் இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். தென் என்ன கவனமான உள்ள மெத்தட் இருக்குது, தெளிவாக பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு, இதே மெத்தடை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.9லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன, இது வந்து இன்டிஃபைன்டு, அது வந்து டிஃபைன்டு. என்ன இன்டிஃபைனுக்கும் டிஃபைனுக்கும் என்னென்னா, இங்கே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த லென்த்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு சொல்ல மாட்டான். இங்கே இந்த பர்டிகுலர் லென்த்து மட்டும் கண்டுபிடி, அதான் இங்கே ஏதாவது ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, பர்டிகுலராக இந்த லென்த்தை மட்டும் கண்டுபிடி, உனக்கு ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டிஃபைண்டாக உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் கண்டுபிடின்னு சொல்கிறது வந்து டிஃபைன்டு. அவ்வளோதான். அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இங்கே அது மேட்டர் கிடையாது. என்னன்னா, இந்த இடத்துல கொஷின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஓகேவா? இப்போ இதுலேயும் இந்த கொஷின்லையும் இந்த கொஷினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னு சொல்லுதேன். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்பவும் போல் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நான் இதை கொஷினை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு வம்புக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த நான் டீயோட வேல்யூ வந்து tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் அப்படி எடுத்து அதுக்கப்புறமா நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி உள்ளெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. வந்த பிறகு இன்டெகிரேட் பண்ணும்போது லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், உங்களுக்கான ஆன்சர் வராது, இன்டெகிரேஷனில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ என்னப்பா பண்ணணும்? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எக்ஸாம் டைமில் இதை பண்ணுவீங்க, அதுக்காக தான் இது தெளிவாக சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே டீயை சூஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். இங்கே நம்ம டீயை வந்து யாரை சூஸ் பண்ணுவோன்னா, ஜஸ்ட்டு இங்கே tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் டேனை மட்டும் எடுங்க. ஓகேவா? எதுக்குப்பா டேனை மட்டும் எடுக்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து இது எந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம், இதை வந்து இன்டகிரேஷன் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயரு, இல்லை அப்படி இல்லைனா ஸ்கொயர் ரூட்டில் இந்த உள்ள ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று கொண்டு வர நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 இருக்கான், அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா 1 இருக்கான். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு ரிலேஷனே இந்த இதுக்கு மாற்ற பார்க்கணும். நார்மல் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நீங்கள் போகாதீங்க. இங்கே நான் எக்ஸசைஸில் பார்க்கறதுனால சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இங்கே நான் டி எடுத்தேன்னா எது எடுப்பேன்? இங்கே நான் டி எடுத்தேன்னா காஸ் எக்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். இப்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன்? டேனை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ அது நியூமரேட்டரில் இங்கே இருக்கான், அவனுக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணாலே போதும். அப்போது டிடி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போது டி வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? டேனு. அப்போது ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2 ஹோல் ஸ்கொயரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல டி வந்து காஸ் எக்ஸாக எடுத்துக்கிறோம். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் சைனுன்னு வந்திருப்பான். அதை வந்து நம்ம எப்பவும் போல் பண்ணி ஆன்சரை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டிஃபைன் இன்டெக்ரலாக போடுவோம். அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம எடுக்கும் போதே எதை எடுத்துக்கிட்டோம்னா பர்டிகுலராக இங்கே டேன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே காஸ் எக்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பாக மிஸ் பண்ணிங்க கண்டிப்பாக ஜோடி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா என்னப்பா? எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் போட்டிருப்பீங்க ஃபார்முலாவை. அது என்ன ஃபார்முலானா இன்டெகிரேஷனு dx divided by square root of x square plus a square அப்படின்னு சொல்கிறத வந்து log x இங்கே மாடல் எழுதிக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஃபார்முலாவாக இருந்திருப்பான். பார்த்தீங்களா? தொடர்ந்து மாற்றி 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 ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காதீங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணதோம்னா ஜஸ்ட்டு இவனுக்கு பதிலாக இவனை கொண்டு வரலாம்ல. அப்போது லாகு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கான்? டீன்ட்டு இருக்கான். அப்போ டீனே சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ், அதாவது டி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு எழுதிடுவோம். ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏ வந்து இங்கே என்ன? 2. ஓகேவா? அப்போ இங்கே இங்கே என்ன இருக்கான்? 2 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு சிஏ. சாரி, இந்த இடத்துல நான் டி போட்டுக்கணும், மன்னிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல லாகு போட்டு பிறகு என்ன பண்ணுவோம்? இப்போ டி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல. அப்போ tan எக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan ஸ்கொயரு எக்ஸு ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4 ப்ளஸ்ஸு சிஏ. ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட் வந்தாலே உங்களுக்கு டினாமினேட்டர் வேல்யூ தான் வரப்போகுது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 10வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம எப்பவும் போல தான் சரி, இன்டெகிரேஷன் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு dx அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா என்ன? ஆல்ரெடி நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வந்து எக்ஸாம்பிள் 8, 9, 10ல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை எனக்கு. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா உங்களுக்கு வேலை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கான் பார்த்தீங்களா? அதாவது இவன் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே 1 தான் இருக்கணும். ஆல்வேஸ் 1. அது என்ன 1? பாசிட்டிவ் 1. ஓகேவா? ரெண்டாவது வந்து உங்களுக்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருப்பான் பார்த்தீங்களா? அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? 2. இங்கே 2 இருக்குது. ஏதோ ஒரு வேல்யூவு அதை வந்து டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். இங்கே வந்து 2ஆக இருக்கிறனால 2 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் எங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? நார்மலாக ஜென்ரலைஸ்டாக பார்த்தோன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூவாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? அந்த எக்ஸை வந்து எப்போவுமே டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி. இங்கே வந்து எந்த எரும மாடாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இங்கே வந்து 2 இருக்குது. அதனால் எக்ஸோட வேல்யூ நான் இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டு 2/2 உங்களுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 1ன்னு கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும்னா கிடைச்சிருக்க வேல்யூவை வந்து உங்களுக்கு இங்கே 1 கிடச்சனால ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எது நடுவாப்பில்? இங்கே எக்ஸுக்கும் இந்த 2க்கும் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நடுவாப்பில் நம்ம எழுதுவோமா இப்போ? சரிங்களா? இப்போ நான் இங்கே இதை மட்டும் எழுதிக்கிறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணச்சில் இங்கே நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது. இன்கேஸ் 1 இல்லைன்னா நம்ம 1 மாற்றணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் 1 இருக்கணும். இங்கே 1 இருக்குது. ரெண்டாவது இங்கே 2xன்னு இருக்குது. 2x இருந்துச்சுன்னா அதை வந்து 2x டிவைடட், அதாவது 2xன்னு இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2 இருக்குது. அதை டிவைடட் பை 2ஆல் பண்ணணும்.
பண்ணனா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அந்த 1 இப்போ என்ன பண்ணுறேன்னா +1 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, எதுக்குள்ளே எழுதணும், இங்கே எழுதணும். ஓகேவா, இப்படி எழுதிடுறேன். தென் ஃபைனலாக இங்கே இருக்கான் பார்த்தீங்களா +2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுதேன், அண்டர் அடிஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை நான் ஸ்கொயர் பண்ணனா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 அதாவது ஃபஸ்ட்டு 3 டேர்மை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். காரணம் ஏன்னு சொல்கிறேன். நார்மலாக இதை நீங்கள் பண்ண என்ன வரும், a² + b² + 2ab. அதே இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துருந்தானா இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் போட்டு போகிறீங்க. ஓகேவா, -2ன்ட்டு சொல்லி எழுதுவீங்க. ஓகேவா, ஆனால் இந்த a² இந்த b² எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, இங்கே பாசிட்டிவாக இருக்கான் a², இது b² பாசிட்டிவாக இருக்கான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், +1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இங்கே எழுதுறேன். ஓகேவா, அதுக்கப்புறமா தான் நெகட்டிவாக அடுத்தது போடணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, எப்போவுமே பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்க போகிறோம். இப்போ இங்கே a² b², இங்கே aa ba, இங்கே நெகட்டிவ் எது இம்ப்ளை பண்ணுது, -2ab தான் இம்ப்ளை பண்ணுது. ஓகேவா, ஸோ நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் -2ab, இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா +2ab. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே a² இருக்கிறது இங்கே a எழுதிடலாம். அப்போ இங்கே a² ஜஸ்ட் x தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே b² இருக்கிறது இங்கே b எழுதுவோம். அப்படி தானே, இங்கே b இங்கே 1. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவாக எழுதுவோம்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாசிட்டிவாக இருக்குது, அப்போ +1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இதை இங்கேருந்து இங்கே போகலாம்ல, எப்படி இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்தால் x² + 1² x × 1. இப்போ அதே வேல்யூ தானே இங்கே மேலே இருக்கான். ஓகேவா, அப்போ நம்ம எழுதின வேல்யூ கரெக்டு. இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா உங்களால் பர்ஃபெக்டாக இதை ஸ்கொயர் பண்ணால் அதை எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணாலும் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே 1 தானே, இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே இருக்கிறது 1. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கிடைக்க போகிறது எனக்கு 2 கிடைக்கணும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் இங்கே 2 வேல்யூ நான் பண்ணச்சில் உங்களுக்கு சம் பண்ணச்சில் உங்களுக்கு 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணும், 1 × 1 1, 1 + 1 2. ஸோ கிடச்சிட்றான். அதுதான் உங்களுக்கு வேலை. ஓகேவா, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரான வேலை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறது. ஓகேவா, கொண்டு வந்துட்டோம். இப்போ ரிமைனிங் டேர்மை நம்ம எழுதிடலாமா, -1 + 2 x + 1 ஹோல் ஸ்கொயரு + 1 இப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஸோ நம்ம எதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ எடுத்துக்கிட்டோம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம அங்கே எழுதிய கொஸ்டினில் எழுதிடலாம்ல, எழுதிடுவோமா. இது பார்க்கச்சில ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1/√√x² + 2x + 2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டகிரேஷன் dx √x + 1 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே 1 இருக்கிறது 1² கூட எழுதிக்கலாம்ல. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ இதை பார்க்கச்சில நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருதுப்பா, இன்டகிரேஷன் dx / √x² + a²ன்னு சொல்லிட்டு எழுதலாம்ல. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, இப்போ தான் பார்த்துருப்பீங்க, திரும்பி திரும்பி ஒரே ஃபார்முலா. ஓகேவா, இதே ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த இதை இவனுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம்ல. இப்போ இங்கே எக்ஸாக இருக்கிற இடத்துல x + 1ன்னு இருக்கான். அப்போ நம்ம இங்கேயும் அதே மாதிரி தானேப்பா போடணும், ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை மாற்றிக்கணும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல log x இருக்கிற இங்கே எக்ஸாக இருக்கிற இடத்துல x எழுத போகிறோம். அப்போ இங்கே x + 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே x + 1ன்னு சொல்லி எழுதுவோமா, x + 1 தென் ப்ளஸ் √x², அதாவது இந்த வேல்யூ x இருக்கிற இடத்துல x², அதான் x இருக்கிற இடத்துல x + 1 இருக்குது. ஸோ அதை எழுதிடுறேன், இங்கே ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறேன். ப்ளஸ்ஸு இங்கே a என்னப்பா, ஏயோட வேல்யூ இங்கே 1 தானே. அப்போ 1 அப்படி எழுதியிருக்கேன், 1 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் CA. ஓகேவா, தெளிவாகிட்டுங்களா. ஓகேவா, இப்போ நம்ம பிறகு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். இதை நம்ம சம் பண்ணச்சில் என்ன வரும், உங்களுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வரும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த கொஸ்டினை எடுத்தாலும் இங்கே அதே தான் வரும், x² + 2x + 2 அப்படியே தான் வரப்போகுது. இப்போ அது கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நீங்களே ஓட்டு பாருங்களேன். ஃபைனலாக நான் ஆன்சர் எழுதிடலாம், ஆனால் அது தவறான செயலாயிரும். எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இதை நான் இங்கே எழுதுகிறேன், x + 1 ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ x² + 1 + 2x × 1ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க, ப்ளஸ் 1. ஓகேவா, பிறகு இப்போ என்ன பண்ணுவீங்க, x² + 2x எழுதிட்டோம். இப்போ 1 + 1 2. கொஸ்டினில் என்ன வந்திருக்கான், x² + 2x + 2 அதுதானே.
எக்ஸ் ஸ்கொயரு 2x + 2 சொன்னேன்ல. நீங்கள் ஸ்கொயர் ரூட்டில் இங்கே லாக் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலே அதே தான் √(x² + a² அப்படி இருந்துச்சுனாலே அந்த டினாமினேட்டர் வேல்யூவை எடுத்து எழுதிருங்கப்பா. சரியா? யோசிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கொஞ்சம் திணறுவீங்க, போக போக என்ன மிஞ்சிருவீங்க. சரி, கொஷினை இதோட கூட நிறுத்திக்கலாம், அப்படி இல்லைனா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கூட இப்படி நிறுத்திக்கலாம். அது டிபெண்ட்ஸ். ஓகேவா? மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருங்க. எதுக்கு? ஒரு 1/2 மார்க்கையும் விடக்கூடாது, எல்லாம் பிடிக்கணும்.